கிச்சன் வீடியோக்குள்ளே அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து பாவக்காய் வந்து குழந்தைங்க வந்து சாம்பார் வறுவல் எது செஞ்சாலும் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து பாவக்காயில் பஜ்ஜி செய்யலான்னு இருக்காங்க. அது வந்து வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காய் இருக்குது பாருங்கள். இதை நல்லா தண்ணியில் கழுவிக்கணும். கழுவிட்டு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கணும். லேஸாக நான் ரொம்ப கனமாக நறுக்கக்கூடாது. இதே மாதிரி லேஸாக நறுக்கிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. விதையெல்லாம் எடுத்துடணும். பிள்ளைங்க வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வட்ட வட்டமாக நறுக்கேச்சுங்க. இப்போ வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கிடணும். எண்ணெய் ஊற்றிடுவோம் தேவையான அளவு. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிடலாம். கசப்பு பூராமே போயிருக்கும். இந்த மாதிரி தான் நல்லா முறுமுறுன்னு வறுத்துக்கணும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இறக்கிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா வெந்துருச்சுங்க. பச்சை வாசம் பூரா போயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பாவக்காய் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட் அடிச்சிருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. நல்ல குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.